पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்கள் தங்கள் வெற்றியை நிலைநாட்டி அதை எப்படி திருதராஷ்டிரனும் காந்தாரியிடம் எதிர்கொள்வது என்கின்ற ஒரு விதமான பயம், அச்சம், துக்கம், சோகம் அனைத்துமே தர்மராஜனிடம் இருந்தது. பகவான் கிருஷ்ணன் உடன் இருந்து திருதராஷ்டிரனிடமும் காந்தாரிக்கும் புரிய வைத்து பகவான் வேதவியாசர் நேரடியாக வந்து காந்தாரிக்கு சமாதானம் கூறி இப்பொழுது அனைவரையும் சமாதானப்படுத்திய ஒரு சூழ்நிலையில் தர்மராஜன் இன்னும் அவனுடைய சந்தேக வலை, அதாவது சந்தேகம்னு சொல்ல முடியாது, இத்தனை பேர் இறந்து அதற்கு மேல் நம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை நாம் ஆளத்தான் வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி அவனுடைய மனதில் சுழன்று கொண்டே இருக்கிறது. அவன் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வரல. இப்போ இன்னும் சொல்ல போனா தர்மராஜன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நான் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என் மனது ஒத்து வரவில்லை. அப்போ அடுத்து இருக்கக்கூடிய பீமசேனா, நீ இந்த ராஜ்யத்தை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னுடைய கண்களிலே அபிமன்யு, உப பாண்டவர்கள் அத்தனை பேர் அந்த இறந்து கிடக்கின்ற அந்த காட்சி என் மனதை விட்டு நீங்கவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ராஜ்யம், சுகம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ நான் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன், காட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் திடீரென இப்படிப்பட்ட ஒரு முடிவினை பாண்டவர்களிடம் அறிவித்தான். பாருங்க, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனனால் இந்த வார்த்தைகளை பொறுக்க முடியவில்லை. அண்ணா, என்ன வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சத்திரிய தர்மத்திற்காக எவ்வளவோ தடைகளை மீறி நம் உறவினரோடு யுத்தம் செய்து அதனுடைய பலன் வருகின்ற ஒரு நேரத்திலே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்போ காட்டுக்கே செல்கிறேன் என்று கூறுவதுதான் நீ கற்ற தர்மமா? இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் எந்த விதமான தர்மங்களை ஆச்சரணை செய்வதற்கும் முதலில் புரிந்து கொள் அண்ணா, முதலில் பணம் என்பது மிக மிக அவசியம். எந்த ஒரு தர்மத்தை உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு அவசியம் தெரியுமா? அது மட்டுமல்ல, நம்மளுக்கு சொந்தமான அந்த பணங்களை, செல்வங்களை, ராஜ்யங்களை நம்மிடம் இருந்து திருடி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் பணம் அல்ல, அது அவர்கள் செல்வம் அல்ல, அவர்கள் ராஜ்யம் அல்ல. இது நியாயமாக பார்த்தால் இது நம்மளுடைய ராஜ்யம். அது இதையே இவ்வளவு நாள் போராடி யுத்தம் செய்து பெற வேண்டி உள்ளது. பாருங்க, இன்னும் சொல்ல போனா மற்றவர்களிடம் இருந்து அடித்து பிடுங்குவது அப்படிங்கிறது நிச்சயமாக பாவம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் சம்பாதிப்பதை ஒருவேளை இழந்தாலும் இறக்கலாம். ஆனால் ஒரு தர்மத்தை நீ மறந்து விடாதே அண்ணா, பிதராஜித சொத்து என்று ஒன்று உண்டு. அது என்னன்னா, வழி வழியாக பரம்பரையாக நம்ம குல உத்தாரம் ஆக வேண்டும் என்று பெரியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தை இப்பொழுது அதை ஆண்டு நமக்கு கீழ் நம்பி இருக்கின்ற அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இதில் துக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது அண்ணா? அர்ஜுனன் சொல்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இழந்ததை, நம்முடையதை நாம் பெற்றிருக்கிறோம். இதுல உனக்கு எதற்கு துக்கம் வர வேணும்? இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் இந்த வறுமை என்று சொல்கிறார்களே, பணம் இல்லாமல் அடுத்த வேளை உணவுக்காக ஏங்குவது போன்ற இந்த உலகத்தில் ஒரு கஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.
இப்போ சரி, காட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்கிறாயே, சரி காட்டுக்கே போ. ஆனால் ஒன்று சொன்ன, ஆரம்பத்தில் உன்னை 2-3 பேர் தடுப்பார்கள், போக வேண்டாம் இது தவறு என்று சொல்வார்கள். நீ போயே தீருவேன் என்றால் அதற்கு மேல் உன்னை யாரும் சட்டை செய்ய மாட்டார்கள். அண்ணா கொஞ்சம் தயவு செய்து யோசித்து செயல்படு. இன்னும் சொல்ல போனா, ஒருவரிடம் வறுமை என்று ஒன்று இருந்துவிட்டால் எந்த விதமான ஜனங்களினுடைய ஆதரவும் உனக்கு கிடைக்காது. ஏன்னா உன்னிடமே வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய எதை வேண்டி பெறுவது? செல்வம் என்று ஒன்று இருந்தால் வறியவன் வந்து இறைஞ்சும் பொழுது நம்மளால் ஆன அந்த தர்மத்தை நாம் செய்ய முடியும். ஆனால் நீயே இதை வேண்டாம் என்று ஒதுக்கி காட்டிற்கு செல்லும் பொழுது உன் பின்னால் எவர் ஒருவரும் வரமாட்டார்கள். நீ எந்த விதமான தர்ம ஆச்சரணையும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா, யாராவது தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் செய்தது தவறு என்று அதற்காக துக்கப்படலாம். இப்பொழுது நன்றாக நினைத்துப்பார், நாம் செய்த தவறுதான் என்ன, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா, யாருக்குமே உதவாத ஒரு வாழ்க்கை, காட்டிற்கு சென்று தான் மட்டும் நின்று தபம் செய்யும் குலத்திலா நீ பிறந்திருக்கிறாய். இன்னும் சொல்ல போனா, ஏன்னா வறுமையில் ஒருவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனை கை தூக்கி விடுவது சத்திரிய குலத்தினுடைய தர்மம். ஒருவனுக்கு வறுமை வருகிறது அப்படின்னா அதுவே அவனுக்கு இறைவனாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அபராதம். தான் செய்த பாவத்தினால் செல்வத்தை இழந்தபடி வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனிடம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வேறு யார்? நம்மை போன்ற சத்திரியர்களை நாடி வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவாவது நமக்கிடம் செல்வம் வேணும். இன்னும் சொல்ல போனா, ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால், எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்றால், ஒரு பூஜை ஒரு விழா, எந்த கொண்டாட்டத்தினுடைய அடிப்படை என்ன அண்ணா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தனம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விழா அல்லது எந்த சுப காரியமாவது கொண்டாடப்பட முடியுமா? தனம் இல்லாமல் நிச்சயமாக முடியாது. இன்னும் சொல்ல போனா பாருங்க, ஒரு மழையிலிருந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அவ்வளவு நீர்வீழ்ச்சிகள் வர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக என்ன காரணம் நினைத்து பார்த்தாயா? மழை. மழை ஒன்று வந்த பொழுதுதான் அது பல கிளைகளாக பல மலைகளிலிருந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருந்து எத்தனையோ பேருக்கு உபயோகப்படுகிறது. அப்போ மழையென இருக்க வேண்டிய நாம் அதை பல கிளைகளாக பிரிந்து எத்தனையோ குடும்பம் உத்தாரத்திற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு இது எனக்கு எதுவும் வேண்டாம் காட்டிற்கு செல்கிறேன் என்று நீ சொல்வது நிச்சயமாக நகைப்புக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது அல்லாம ஒருவரிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அதனால எந்த சாதனையும் செய்ய முடியாது. முதலில் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பணம் மிக 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 முக்கியம். ஒரு கிணறு இருக்கிறது, கிணற்றில் நீர் இருக்கும் வரைதான் அந்த கிணறு அத்தனை பேருக்கும் உபயோகமாக இருக்கும். அந்த கிணறு ஒருவேளை வறண்டு எந்த விதமான நீரும் தராது என்கின்ற ஒரு நிலை வந்தால் அந்த கிணறு பாழும் கிணறு என்று பெயர் பெறும். அது பக்கம் யார் ஒருவரும் போக மாட்டார்கள். இது இன்னும் சொல்ல போனா, ஒரு கிரகஸ்தன் அவன் செய்ய வேண்டிய கடமை தான தர்மங்கள் யஜ்ஞங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு நியமம். இன்று ஒரு தான தர்மம் செய்வதற்கோ யாக யஜ்ஞம் செய்வதற்கோ பொருள் இல்லை என்றால் நிச்சயமாக எந்த விதமான தர்மத்தையும் செய்ய முடியாது. அவ்வளவு ஏன் அண்ணா, நம்மிடம் பணம் இல்லை என்றால் நமக்கு நண்பர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார். இப்போ இன்னும் சொல்ல போனா, நீ ஞானி ஆகிறேன் என்று சொல்கிறாய். ஞானி ஆனாலும் உன்னிடம் செல்வம் இல்லை என்றால் நிச்சயமாக யாரும் உன்னை அண்ட மாட்டார்கள். பாருங்க, இன்னும் சொல்ல போனா, ஒரு செல்வம் இருந்தால் அந்த செல்வமானது மேலும் மேலும் அந்த செல்வத்தை ஈட்டி கொடுக்கும். அது மட்டுமா அப்படின்னா இல்லை.
ஒரு யானையை வைத்து மற்றொரு யானையை பிடிப்பதுதான் இந்த உலகத்தில் நடந்து வரும் வாடிக்கை. சரி, இன்னும் சொல்ல போனா தர்ம காரியம் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும் உன்னுடைய தவறான முடிவினால். இன்னும் சொல்ல போனா யாராவது இந்த உலகத்தில் செல்வம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் நிமிட நேரம் கூட வாழ முடியாது என்பதே உண்மை. ஒன்று, மற்றவரது செல்வம் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தர்மாச்சரணை செய்வதற்கே முக்கியமாக இந்த செல்வம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் ஜனங்கள் எல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இத்தனை நாள் இவர்களிடம் ராஜ்யம் இல்லை, இப்பொழுது அனைவரையும் வென்று தர்மராஜன் அந்த அரியணையில் அமரப் போகிறான், நமக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஜனங்கள் அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். அப்ப என்னாச்சு? எவ்வளவு மனசு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை நீ எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் தள்ளப் போகிறாய் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா ஜனங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? இப்பொழுதுதான் அனைத்து சோதனைகளையும் தாண்டி இன்று அரியணை ஏறக்கூடிய ஒரு சமயத்திலே இது எதுவும் எனக்கு வேண்டாம் என்று நான் காட்டுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த வறியவர்களை நீ ஏமாற்றாதே, தயவு செய்து அண்ணா. இது மட்டும் அல்லாமல் பாருங்க, இதெல்லாம் இவ்வளவு தூரம் நான் சொன்னேன், இதையெல்லாம் செவி மடுக்காது நான் காட்டுக்குத்தான் போவேன், அதுதான் எனக்கு சுகம் அப்படின்னு சொன்னா நீ போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவ்வளவு தூரம் அர்ஜுனன் வாழ்க்கைக்கு பணம் என்பது எவ்வளவு அவசியமானது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பணமே வாழ்க்கை அல்ல. ஏன்னா சதா சர்வகாலமும் பணத்தையே பெருக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று எந்த மகாபாரதமும் சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கும் தர்மங்களை நடப்பதற்கும் யாக யஜ்ஞங்களை செய்வதற்கும் மற்றவர்களை அரவணைத்து வாழ்வதற்கும் நிச்சயமாக செல்வம் தேவையா என்றால் நிச்சயம் தேவை. இதைத்தான் அர்ஜுனன் தேவையானதற்கு செலவு செய்வதற்காகவாவது அந்த செல்வம் நம்முடையது இருக்க வேண்டும் இல்லவா? மற்றவரது செல்வத்தை கவர்வது அப்படிங்கிறது நிச்சயம் தர்மமாகாது. இப்போ இதெல்லாம் அர்ஜுனன் அவனுடைய பங்குக்கு சொல்லி கொண்டிருந்தான். இந்த நேரம் பார்த்து அந்த இடத்தில் பீமசேனன் வந்தார். எந்த விதமான ஞானமும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நாம் ஏது வேண்டாலும் அறிவுரை கூறிவிடலாம் அண்ணா. சரி, சகல வேதங்களையும் என்ன சொல்லுது? கண்ட பாட்டம்னு சொல்லுவாங்க. எந்த வேதம்னாலும் கடகட கடகடன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தர்மராஜன். இப்போ ஆனா நிறைய வேதம் படிச்சிருக்கான், ஆனா எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியல. வேதம் தெரிந்து என்ன பிரயோஜனம்? இதை தான் பீமசேனன் சொல்லக்கூடியது. சகல வேதமும் ஒப்பிப்பான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்று அவனுக்கு அர்த்தம் தெரியாவிட்டால் அவன் சொன்ன வேதத்தினால் ஆவது என்ன? உன்னுடைய புத்தி அது மாதிரி தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா பாருங்க, நீ சொல்வது ஏதாவது அர்த்தமுடையத பேச்சாக இருக்கிறதா கொஞ்சம் நினைத்து பார் அண்ணா அப்படிங்கிறான். இன்னும் சொல்லப்போனா தேவையில்லாததை தேவை என்று உன்னுடைய மனம் நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல காட்டுக்கு போறதுங்கிறது தேவையில்லாதது. இப்ப தேவையானது இவன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொள்வதனால் எத்தனையோ பேர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. அப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறான்னா என்ன சொல்வது? ஏன்னா நம்மளை விட பெரியவன், தெரியாதவன் ஏதாவது தவறு செஞ்சா திருத்தலாம், ஆனால் தெரிந்தவனுக்கே எவ்வளவு தூரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனா உனக்கு இந்த காட்டுக்கு செல்ல வேண்டும், தபம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நிச்சயமாக நீ ஒரு சோமாரி, சோம்பேறித்தனம். ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன்னிடத்தில் வீரம் இல்லை என்றுதானே அர்த்தம்.
இனிமேல் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டுமானால் இன்னும் அந்த வீரம் வேண்டும். அதை கண்டு பயந்து அந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுவதனால் நீ காட்டுக்கு செல்கிறேன் என்று, அதாவது அவனுடைய மனதில் எப்படி ஒரு ஈட்டியினால் அப்படி குத்த முடியுமோ அந்த மாதிரி வார்த்தையினால் பீமசேனன். அர்ஜுனனுடைய பாவம் வேறு, பீமசேனுடைய பாவம் வேறு. இன்னும் சொல்ல போனா பாருங்க, இப்ப காட்டுக்குத்தான் செல்வது உன்னுடைய நோக்கமாக இருந்தால் நம்மளுடைய சகோதரர்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரணரங்கத்தில் அனைவரையும் கொல்லுவதற்கு காரணம்தான் என்ன? அதை கொஞ்சம் சொல்லு. எதற்காக இந்த யுத்தம் நடந்தது? நீ காட்டுக்கு செல்வதற்கா? அந்த யுத்தமே செய்யாமல் காட்டுக்கு சென்றிருந்தால் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இழந்து இத்தனை விஷயம் நடந்த பின்னு காட்டுக்கு போவதனால் என்ன லாபம் அண்ணா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று பீமசேனன் இதோடு மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறான் தர்மராஜனிடம். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.